ரிஷப லக்னத்துல ஜெனிச்சிருக்கிறீங்க. ரிஷபம் சுக்கிரன் ஆதிபத்தியம், 7ஆம் இடம் செவ்வாய் ஆதிபத்தியம். இந்த ஜாதகத்திற்கு ரிஷப லக்னக்காரர் இயல்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவர். 7ஆம் இடம் விருச்சகம், வேகம் துடிப்பு, எதையுமே செய்து முடிக்கணும்ன்ற அந்த பராக்கிர ஆர்வம் கொண்டது. அப்போ வரக்கூடிய துணைவர் வேகம் துடிப்பு, எதையும் செய்து முடிக்கணும்ன்ற வேகத்தோடு துணிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். 7ஆம் இடம் செவ்வாய் 7ஆம் இடத்தோடு ஜாதக ரீதியிலே சனி பகவான் தொடர்பில் இருப்பது. சனி செவ்வாய் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும், ஆனால் யோகம் பண்ணி கொடுக்கும், வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுத்துரும். நிறைய பேர்லாம் சண்டை சச்சரவு இருக்கும், வாழ்க்கையில துணைவருக்கு பிறகு யோகம் இருக்கும், நண்பருக்கு பிறகு யோகம் இருக்கும், தன்னிடம் உள்ள குறைகளை பிறருக்கு சொல்லக்கூடிய இணைவு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய தொடர்புகளால் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் தொடர்பில் இருப்பது நன்மை உண்டு. சந்திரன், ஏன் சந்திரன் சொல்றோம்? 3ஆம் இடம் மாரகாதிபதியம், ரிஷபலக்னத்திற்கு மாரகாதிபதி. இருப்பினும் சந்திரன் தொடர்பு கொண்டால் ஜாதகத்திலே வரக்கூடிய துணைவரால் பூமி நிலங்கள் ஆதாயங்கள் உடைமைகள் ஆதாயம் உண்டு. அதுபோல் நண்பர்களால் பண பொருளாதார ஆதாயங்கள் உண்டு. சனி சுக்கிர சந்திர தொடர்புகளில் 7ஆம் இடம் அல்லது 7ஆம் ஆதிபத்தியம். சந்திரன் இங்கே நீசம் பெறுவார், எனினும் பங்க விதியில் இருக்க வேண்டும். 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்தோடு சனி சுக்கிர சந்திர தொடர்புகளில் இருந்தால் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணைவரால் யோகம் கிடைச்சு விடுகிறது, அவர்களால் நல்ல பலன்கள் கிடைக்கிறது. ஆதிபத்திய வீட்டை தொடர்பு கொண்ட கிரகம் தன் காரகத்தின் வாயிலாக அவருடைய ஆதிபத்தியத்தின் மூலியமாக பலனை செய்யும்.